Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. சேஸ்வாக் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீதேவி தியாகராஜன் ஃப்ரம் ஸ்ரீதேவிஸ் கான்டோர். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செல்ஃபாக எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத காமிக்க போகிறேன். பொதுவாகவே டஸ்கி ஸ்கின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். நமக்கெல்லாம் மேக்கப் செட் ஆகுமான்னு அப்படிப்பட்ட டவுட்ஸே வேண்டாம். எல்லா ஸ்கின்னுக்குமே மேக்கப் அழகாக சூட் ஆகும். ரைட்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளென்ஸ் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு தேவையில்லாத ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டா மேக்கப் வந்து இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் பிளேடு. ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். ஸோ $199க்கு 2 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் ஹேர் இருக்குது. அதை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலஸாக வரும். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு பயம்லாம் வேண்டாம். ஸ்கின் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கம்பல்சரி கிடையாது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஆக்வா லென்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு க்ரே கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் க்ரே கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. இது உங்களோட ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு தென் ஐஸில் ஃபிக்ஸ் பண்ணி கீழே இருக்க அந்த ஒயிட் பார்ட்டில் வச்சுட்டு தென் மேலே பார்த்தீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இமோலின் மாய்ஸ்சரைசர் க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கும், எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மாய்ஸ்சர் ப்ளஸ் ப்ரைம் ரெண்டுமே ஆக்ட் ஆகும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் தனியாக போடணும், ப்ரைமர் தனியாக போடணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன்றாவே ஆக்ட் ஆகும். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 minutes ஆகுது நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து ரிலாக்ஸ் பண்ண விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து அங்கங்கே டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸோ டிஸ்கலரேஷனுக்கு வந்துட்டு எல்லோரும் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஹேக் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எனி ரெட் கலர் இல்லை மரூன் கலர் லிப்ஸ்டிக் வச்சு கூட உங்களுடைய டார்க் சர்க்கிளை கவர் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபிங்கரில் எடுத்துக்கிட்டு உங்களோட டார்க் சர்க்கிள் கண்ணுக்கு கீழே தென் வந்து சிலருக்கு வந்துட்டு மவுத்து அந்த வாயை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். ஸோ அங்கேயும் என்ன பண்ணலான்னா லைட்டாக ரொம்ப மினிமலாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்ப மினிமலாக அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து நிறைய ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப மினிமலாக அப்ளை பண்ணுங்கள். இது வந்து கையிலே பிளெண்ட் பண்ணலாம், ப்ரெஷ்ஷில் தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா இது செல்ஃப் மேக்கப் அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் கையிலே பண்ணலாம். தென் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு கழுத்து. ஸோ கழுத்து அந்த பகுதியில் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணலாம். ஒருத்தருடைய டார்க்னஸ் பொறுத்து இருக்கு. எனக்கு வந்து ஓகே இந்த 2 சைடு தான் இருக்குது. ஒரு சிலருக்கு நெக்கு ஃபுல்லாகவே இருக்கும், அவங்கெல்லாம் வந்து நெக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர்ஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே ஃபவுண்டேஷனோட நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பிராண்ட் வந்து ஹுடா பியூட்டி. ஏன் நான் பட்ஜெட்டில் வராத ஃபவுண்டேஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு இருக்கலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்கள் செல்ஃப் மேக்கப்புக்கு. அது வந்து ஒரு நல்ல பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா உங்கள் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் அண்ட் தென் அந்த மேக்கப்போடைய ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ அதை வந்து ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பிளெண்டரில் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ நான் எனக்கு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போது நீங்கள் பிளெண்ட் பண்ணாமல் பவுடர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பேட்சியாக கேக்கியாக இருக்கும். நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும் ஸ்கின்ல. அண்ட் எனக்கு இந்த நெக்கில் வந்து நான் வந்து கரெக்டர் வந்து நிறைய போட்டேன், அதாவது இந்த லிப்ஸ்டிக் வந்து நிறைய போட்டேன். ஸோ அதுக்காக ஃபவுண்டேஷன் வந்து செப்பரேட்டாக போடுறேன் இந்த நெக் ஏரியாஸ்க்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்சீலர். இன்றைக்கி நான் வந்து மேப்ளினோடைய ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்டு ரொம்ப சூப்பர்பான கன்சீலரும் கூட. மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்கள் கண்ணுக்கு கீழே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்
தென் நோஸ். இவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் போதும் உங்களோட கன்சீலரோடைய வேலை. ரொம்ப அதிகமாக கன்சீலர் போடணுன்னு இல்லை. அண்ட் நான் வந்து இதை பிளெண்டரில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மேக்கோடைய காம்பேக்ட். இதில் வந்து NC42 ஷேடு. ஸோ ஐ மேக்கப்புக்கு வந்துட்டு நான் ஐஷேடோ பேலட் வந்து ஹுடால எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து எந்த பிராண்ட்னாலுமே போகலாம். ஸோ நான் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ரௌன் கலர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதனால நம்ம கண்ணு மேலே போடும்போது ரொம்ப நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ சீரியல்லாம் கூட இந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரௌன் கலர் வந்து டார்க்காக போடாதீங்க, ரொம்ப லைட்டாக போடுங்க. ஸோ இப்போ இதே பேலட்லேயும் நீங்கள் கான்ட்ரு பண்ணலாம். அந்த ப்ரௌன் நீங்கள் பண்ணதுலேயே வந்து அதை வச்சுமே வந்து நீங்கள் கான்ட்ரு பண்ணலாம். ஸோ அப்போ சப்போஸ் இல்லை எனக்கு வேறு கான்ட்ரு பேலட் வேணும்னா நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கே பியூட்டியோடைய கான்ட்ரு கிட் இருக்குது. ப்ரௌன் ஷேடு, இது வந்து ப்ரௌன் ஷேட். நான் இந்த ஷேடை வச்சு தான் நான் வந்து கான்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ கான்டூர் இன்னும் நிறைய பேருக்கு வந்து கான்ட்ரு பற்றி என்னன்னே தெரியாது. அது ஒரு ஃபேஸ் வந்துட்டு சின்னதாக தெரியறதுக்கும் பெருசாக தெரியறதுக்கு இது ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். பட் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா என் ஃபேஸை வந்துட்டு சின்னதாக காட்ட போகிறேன். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் மவுத்லேருந்து இப்படி ப்ரஷ் வச்சாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கான்டூர் ஏரியா. அங்கே வந்து நீங்கள் கான்டூர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு பாருங்கள் நல்லா ஒரு ஷேப் கிடச்சிருக்கும், இந்த சைடு வந்து ஷேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இங்கேயும் கான்டூர் பண்ணுறோம். கம்பல்சரி ஜாலைன் வந்து பண்ணணும். இப்போ எல்லாருக்குமே வந்து டபுள் சின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டபுள் சின் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் வந்து இந்த கான்டூர் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய டபுள் சின் வந்து காணாமல் போயிடும். டாப் ஆஃப் த ஃபோர்ஹெட், நாட் சென்டர். ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன் ஃப்ரம் PAC. இது வந்து உங்களுக்கு நைக்கால் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர் எடுக்கிறேன். நாட் டூ டார்க், நாட் டூ ப்ரௌன். ஒரு அதுக்கு நடுவில் இருக்க இந்த கலர் தான் நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஐப்ரோஸ் எப்பவுமே வந்துட்டு கோம் பண்ணிக்கோங்க. அது மேலேயே வந்து நல்லா ஐப்ரோஸை ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ப்ளஷ் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ளஷ் போடலாம், இல்லை ப்ளஷ் வேணான்னு நினைக்கிறவங்க ப்ளஷ் விட்டுடலாம். ஸோ ப்ளஷ் வேணும்னா தனியாக ப்ளஷ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஐஷேடோ பேலட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் ஷேட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு சேம் நம்ம முன்னாடி போட்ட ப்ரஷ்லேயே எடுத்துகிட்டு ஜஸ்ட் உங்களோட ஆப்பிள் சீக்ஸ் அது மேலே வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும். ஹைலைட்டர் போகிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து Forever 52 உடைய சன்கிஸ்ட் ஹைலைட்டர். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அஃபோர்டபுள் வேணும்னா வந்து இன்னும் மேப்ளினில் ரொம்ப நல்லாயிருக்கு. மேப்ளினில் வந்து க்ரோ மாஸ்டர் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சீக்ஸ் ஏரியாவில் ஹைலைட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது கம்பல்சரி நம்ம போடணும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த ஹைலைட்டர் போடுறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து இது வேண்டாம் ஓவர் டூ மாதிரி இருக்குது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்துட்டு லிக்விட் ஐலைனர் ஃப்ரம் Forever 52. நீங்கள் வந்துட்டு மேப்ளின் யூஸ் பண்ணலாம், லாக்மி அப்சல்யூட் அதுவும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்வர் எடுத்திருக்கோம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஐலைனர் போடுறது பார்த்திங்கன்னா ஹாஃப் ஐலேருந்து ஆரம்பிங்க. தென் கனெக்ட். ஸோ நம்ம வந்து காஜல் அடுத்து அப்ளை பண்ண போகிறோம். காஜல் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸஸ் கேனடா அப்படின்ற காஜல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் காஜல் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு டபுள் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு சிங்கிள் லைன் வேணும்னா ஒரு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து மஸ்காரா. இது வந்து லாரியலில் வந்துட்டு வால்யூம்னஸ் பேரடைஸ் அப்படின்ற மஸ்காரா. ஸோ லேஷ் எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுடைய கண்ணை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதே உங்கள் லேஷ் தான்.
ஸோ அதை வந்து நம்ம மஸ்காரா போட்டு எப்போவுமே அழகாக வச்சுக்கணும். கீழே இருக்க இந்த லாஷ்க்குமே மஸ்காரா யூஸ் பண்ணணும். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு லிப் லைனர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடலாம். இல்லை லிப் லைனர் வேணான்னு நினைக்கிறவங்க லிப் லைனரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் லைட்டாக லிப் லைனர் போட்டுட்டு அடுத்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். தென் லிப்ஸ்டிக் போடுறோம். லிப்ஸ்டிக் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு பிராண்ட் இந்த பிராண்ட் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு லாக்மிலே வந்து சூப்பரான லாங் லாஸ்டிங்கான லிப்ஸ்டிக்லாம் இருக்குது. அக்கார்டிங் டு யுவர் சாய்ஸ். இப்போ சிலருக்கு வந்துட்டு டார்க்காக போகிறது பிடிக்கும், சிலருக்கு வந்து நியூட் ஷேட் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து நியூட் ஷேட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எனக்கு வந்து நியூட் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து க்ரைலான் ஏன்னா அவுட் சைடு அப்படின்றதுனால நம்ம வந்து க்ரைலான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இது வந்து மேட் ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு மேக்கப்பில் நிறைய ஸ்டெப்ஸ் சொன்னேன். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது வந்துட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ வந்துட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு மேக்கப்பில் என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் செஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். சேஸ்வாக் சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.